ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து பேசிக்காக நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கணும், எது ரொம்ப பேசிக் ஸ்டார்டிங் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சிங் பற்றி போடுறது. பேசிக்காக இதை கற்றுக்கிட்ட போதும், அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாமே கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி த்ரெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதை நான் எப்படி அன்த்ரெட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது அப்படியே உல்ட்டாவாக பண்ணிங்கன்னா எப்படி த்ரெட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இதை அன்த்ரெட் பண்ணுற மாதிரியும் காட்டியிருக்கேன். இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க, ஸ்லோவாகவே வச்சு பாருங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லோவாக வைங்க. நான் பண்ணுறதே வீடியோ ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது. ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம தப்பாக தான் பண்ணுவோம். அதுக்கும் மேலே நீங்கள் தப்பாக பண்ணாலே அது பெரிய விஷயம் இல்லை. நான் இது ஒரு 5th டைம் 6th டைம் பண்ணும்போது கூட தப்பாக பண்ணியிருக்கேன். இப்போவும் தப்பாக பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ தான் பிகினிங்கில் இருக்கேன்ல, அதனால். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தப்பு பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படிங்கும்போது வீடியோ போட்டேன்னா அப்போ சொல்கிறேன் நான் தப்பு பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி. நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தப்பு பண்ணுறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். கீழே பாபின்லேயும் த்ரெட்டு நான் இது பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். இதுக்கு முன்னாடி வீடியோ அதை வேணால் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாபினில் எப்படி த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு சுற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவில் காட்டல. உங்களுக்கு அது தெரியணும், நான் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இல்லை அது கிளியராக இல்லைன்னா நான் இன்னொரு டைம் கூட அதை வீடியோ எடுத்து கிளியராக போடுறேன். உங்களுக்கு காட்டினதே காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அவ்வளோதான். அது கிளியராக இல்லைனா கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான். இது எப்படி பாபின் கரெக்டாக மிஷினில் வைக்கிறது அது எல்லாமே நான் கரெக்டாக எனக்கு எவ்வளோ தெரியுமோ அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கிளியராக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னமும் கூட ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் மறுபடியும் கூட பண்ணுறேன். மறுபடியும் எப்படி போடுறதுன்னு 1க்கு 2 டைம் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். பட் சிலதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் நம்ம பண்ணும்போது ஏதோ தப்பாகும், என்ன தப்புனே தெரியாது நமக்கு. அப்போது பாஸ் பண்ணிட்டு போய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அதையுமே. அவ்வளோதான். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம இழுத்து பார்த்தா அந்த த்ரெட் வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் வரணும். நல்லா அதை இழுத்து பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் மிஷின்லேயே ஸ்ட்ரக் ஆகிடும், ஸ்டிச்சுமே வராது. கொஞ்சமாக அந்த குட்டியாக சென்ட்ரல் ஒன்று இருக்குல்ல, அது வந்து புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணி விடணும். அந்த குட்டியாக ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ணணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு கீழே மிஷினில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாம் பண்ணும்போது கீழே பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்காமே அப்படியே மேலே பார்த்துட்டே அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம வளரும் போது வா அப்படி இருக்கோமோ நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வைக்கிறது நான் சொல்கிறேன். அது புல் பண்ண மாதிரியே இருக்கும். அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை விட்டோம்னா அப்படியே நின்றும். அவ்வளோதான். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், அது நின்றும். அதுக்கப்புறம் மேலே வந்து த்ரெட்டு நம்ம இது பண்ண வேண்டிய வேலை தான். ஜுடியோலேருந்து வாங்கின டாப் இது. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டினதும் ஜுடியோலேருந்து வாங்கின டாப் தான். பேண்ட்டு டாப் வாங்கியிருந்தேன். அதில் தான் இன்னும் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே இருக்குது. சரி ஸ்டிச் பண்ணலாம், அது வீடியோ எடுத்துகிட்டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொன்று ஸ்டிச் பண்ணும்போதும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் பேண்ட்டு டாப் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பாபினில் எப்படி த்ரெட்டு வந்து சுற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வீடியோவில் வந்து த்ரெட் எப்படி கரெக்டாக மிஷினில் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவில் நான் ஒவ்வொன்றா பேசிக் விஷயம்லாம் சொல்லிகிட்டே வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இதில் சொல்லாத விஷயம் இல்லை இதில் டீட்டெயில்டாக சொல்லாத விஷயம் ஏதாச்சும் இருந்தால் அதை நான் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்காக சொல்கிறேன் நான் அதில். அப்போது அவ்வளோதான். பேசிக் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டா அப்புறம் கட் பண்ணுறது அப்படியே அதை அட்டாச் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டா போதும் பேசிக்காக. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். சரி வாங்க இப்போது எப்படி த்ரெட்டு உள்ளே வைக்கிறது ஃபஸ்ட்டு மிஷினில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணும்போது இதில் தப்பு வரும். இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஒழுங்காக பண்ணாமையோ டைட்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை லூஸாக இருக்கிற மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு பண்ணாலோ ஸ்டிச்சஸ் வராது, த்ரெட்டாக இருந்துடும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும், ஸ்டிச் கண்டிப்பாக ஒழுங்காக வராது. எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். இதில் இந்த சைடு போட வேண்டிய த்ரெட்டை அந்த சைடு போட்டாலோ இல்லை ஃபஸ்ட்டு போட வேண்டியதை செகண்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டில் போட்டால் எப்படி போட்டாலுமே நம்மளுக்கு ஸ்டிச் வராது, ப்ராப்ளம் தான். ஸோ பார்க்குறது நானே இப்போ பாருங்கள், இது தப்பாக போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக போடுவேன். இப்போ போடுறல அங்கே போடக்கூடாது, அந்த வீல் மாதிரி குட்டியாக கீழே இருக்குல்ல அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் போட்டுருக்கணும். பாருங்கள், இதுவே நான் தப்பாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் எடுத்துகிட்டு ஐயோ இங்கே போடாமல் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டேன்.
இந்த மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணாலும், இல்லை த்ரெட்டு ஒழுங்காக இல்லைனா, த்ரெட்டு நம்ம பாபினில் சுற்றும் போது அது வந்து டைட்டாக இல்லைனா, இல்லை கரெக்டாக லூஸாக இல்லைனா, எப்படி இருந்தாலுமே ஸ்டிச் வராது, அறுந்துரும் நூல். இல்லை ஒரு சில டைம் வந்து இந்த ஊசி வளைஞ்சிரும், நம்ம ஒழுங்காக பண்ணல, இல்லை ரொம்ப கனமான கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் காட்டியிருக்கேன், அதுக்கான சொல்யூஷனும் காட்டியிருக்கேன். அது எதனால் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் நான். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸில் நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன், அது எப்படியெல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இங்கே தான் ப்ராப்ளம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி அடிக்கடி மாட்ட தான் செய்யும். அதெல்லாம் எடுத்து விட்டு பொறுமை ரொம்ப முக்கியம் ஸ்டிச்சிங்கில். ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை, மற்ற எந்த விஷயம் இந்த மாதிரி ரிலேட்டடாக பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப எம்ப்ராய்டரிக்கு முக்கியம், அப்புறம் நிட்டிங்க்கு முக்கியம், அந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே, ஆரி ஒர்க்குக்கு கூட பொறுமை முக்கியம். இது எல்லாத்துக்குமே பொறுமையாக பண்ணால் தான் முடியும். நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலும் கூட அதை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. அதை தப்பு எப்படி சால்வ் பண்ணுறது நமக்கு தெரியலன்னா தான் அப்போ அதுதான் பெரிய தப்பு. அப்போ தான் அது ப்ராப்ளம் பெருசாகுமே. அது எல்லாருமே பேசிக்காக தப்பு பண்ணுவாங்க, பட் எக்ஸ்பர்ட்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுப்பாங்க. பிகினர்ஸ்க்கு அது தெரியாது, அதுதான் அங்கே பிரச்சனை. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ணுவாங்க, பிகினர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அங்கே மேலே இருக்கே அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீல் மாதிரி இருக்குல்ல அதில் போட்டுட்டு, நெக்ஸ்ட் இங்கே மேலே ஒன்று இருக்குல்ல அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹுக் மாதிரி இருக்கும் அதில் இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணணும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் வேணால் இன்னொரு டைம் கூட போட்டு பாருங்கள், இல்லை நானே காட்டுறேன். இன்னொரு வீடியோஸில் கூட நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாபினில் ஒரு த்ரெட் வச்சிடலாம், அது வந்து மேலே எடுக்கணும். இப்போ மேலே இருக்கிற த்ரெட் வந்து ப்ளூ கலர். லாஸ்ட் டைம் நான் ரெண்டுமே ஒயிட் கலர் போடுறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த டைம் ஒன்று ப்ளூ, ஒன்று வந்து பிளாக்கில் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இங்கே குட்டியாக வீலர் நான் கையிலேருந்து ஸ்பின் பண்ணுற பாருங்கள். அது பண்ணிங்கன்னா கொஞ்சமாக உள்ளே போய்ட்டு ஒரு ஸ்டிச்சாக தான் வெளில வரணும். வெளில வரும்போது பிளாக் கலர் த்ரெட்டோடு சேர்ந்து ஒரு 2 த்ரெட்டாக வரும். இப்போ ஒரு த்ரெட்டாக உள்ளே போகிறது, அப்புறம் 2 த்ரெட்டாக வெளில வரும். அது 2 த்ரெட்டுமே புல் பண்ணி நம்ம வெளியே எடுத்து விட்டுருணும். இப்போ பாருங்கள், ஒரு த்ரெட் மட்டும் உள்ளே போதா, ப்ளூ கலர் மட்டும். ஆனால் ஒன்ஸ் உள்ளே போயிட்டு வரும்போது பிளாக் கலர் த்ரெட்டோடு வரும் ஸ்டிச்சு. அப்படி தான் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணோம். அந்த த்ரெட் பாருங்கள், பிளாக் கலர் த்ரெட்டோடு வந்துச்சு. அந்த 2 த்ரெட்டையுமே எடுத்து நம்ம பின்னாடி விடணும். நான் எப்படி விடுறனோ அதே மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 த்ரெட்டையுமே எடுத்து நல்லா புல் பண்ணிக்கணும். ஒரு கொஞ்சம் லென்த்து வேஸ்ட்டாக தான் ஆகும் த்ரெட்டு, ஆனால் அப்படி தான் பண்ணணும். கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், எடுத்து பின்னாடி விடணும். அந்த சென்டரில் அந்த 2 இதுக்கும் நடுவில் ஒரு சென்டரில் ஒரு கேப் இருக்கும், அதில் வச்சு அப்புறம் பின்னாடி விட்டுறணும். நல்லா கவனிங்க நான் எப்படி விடுறேன்னு சொல்லி. பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழே பெடல் இருக்கும், பெடல் அழுத்திட்டே இருக்கணும். அது சொல்கிறதுக்கு மறந்துட்டு, அது காட்டுறதுக்கு மறந்துட்டு. ஆக்சுவலி பெடல் பண்ணால் தான் ஸ்டிச்சஸ் வந்து பொறுமையாக போகும். எங்களுக்கு பெடல் இல்லை, மோட்டரே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது பெடலில் தான் பண்ணேன். பெடல் டக்குன்னு காலில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சைடு கையில் இந்த த்ரெட்டு தள்ளிகிட்டே இருக்கணும். த்ரெட்டு மேலே இருந்துகிட்டே இருக்கணும், மிஷின் மேலே. கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி தான் பண்ணணும், பட் வேறு வழியிலேயே பண்ணணுமே. இது வந்து மேலே புல் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி. இதை வந்து கீழே தள்ளினா தான் கிளாத் வந்து அங்கே பிடிச்சி ஸ்டிச்சஸ் வரும். அது பாருங்கள், அது கிளாத் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை மேலே எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்புறம் கிளாத் வச்சக்கப்புறம் கீழே தள்ளிடணும். தள்ளிவிட்டு எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். அப்படி நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் தள்ளணும். அந்த கிளாத்தை வந்து பொறுமையாக தான் ஸ்டிச்சஸ் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வேஸ்ட் கிளாத்தில் பண்ணி பாருங்கள். நான் அந்த டைமெல்லாம் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வேஸ்ட் கிளாத்தில் தான் பண்ணேன். நீங்களும் வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸ்டிச்சஸ் பழகுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் ஓட்டுறது அதெல்லாம் பழகுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல நம்மளே கிளாத்து, அது பழகுங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கும் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இட் ஒர்க்ஸ், அதனால தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் கிளாத்தில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். பேசிக்காக ஸ்டிச்சிங் பழகும் போது யாராச்சும் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் சொல்லி தரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியலனாலையும் பரவாயில்ல, நிறைய வீடியோஸ் இருக்குது நமக்கு யூடியூப்பில், அதை வச்சே நம்ம கற்றுக்கலாம். இருந்தால் ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலே பரவாயில்ல, கற்றுக்கலாம் ஈஸியாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா பற்றி வீடியோஸுமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் ஒரு தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானே தப்பு பண்ணுறேன் இப்போல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பண்ணும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது நான் ஸ்டிச் பண்ணும்போது. நானும் அப்படி தான் நினச்சி ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கேன். பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு லாஸ்ட்டில்
பார்த்தா ஒழுங்காகவே த்ரெட்டு வரல. என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது, பாபினில் த்ரெட்டு ஆல்ரெடி ஒன்று மாட்டியிருக்கு. அது தெரியாமல் நான் பாட்னு ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஸ்டிச்சிங்கில். மறுபடியும் த்ரெட்டெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ண தான் செய்யணும், வேறு வழியே இல்லை எனக்கு. அதில் பிரித்து எடுத்துகிட்டு இது பாருங்கள், மறுபடியும் பண்ணாலே இப்படி தான் வருது. சரின்னு சொல்லி நான் கிளாத்தில் ஏதோ மிஸ்டேக்கோ நினச்சி வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்த்தா அதுலேயும் ஏதோ பிரச்சனை இருந்தது. ஒரு சில டைம் கிளாத் சரியில்லைனா கூட இப்படி தான் ஆகும். அதனால் நான் வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது தான் பாபியில் போய் எக்ஸ்ட்ரா ஒரு த்ரெட்டு சிக்கியிருக்கு. 2 டைம் ஆச்சு ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது. ஃபஸ்ட் டைம் இது எடுத்தேன்னா இன்னொரு டைமும் நான் காட்டியிருப்பேன். 2-3 டைம் ஆச்சு. த்ரெட்டு கூட ஆர்வம் நிறைய டைம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். பழகிரும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிரும். அப்படி தான் ஆயிரும். அப்படி தான் இருந்தது எனக்கும். இப்போ பழகிடுச்சு ஓரளவுக்கு. சரி விடு பார்த்துக்கலாம், இதுவா சரி அதுவா அப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸில் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே. ஃபஸ்ட்டு அதை ஆச்சா, அதை எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். மறுபடியும் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா மறுபடியும் த்ரெட்டு சிக்கியிருக்கு. என்ன பண்ண முடியும், மறுபடியும் எடுத்து தான் ஆகணும். நான் கம்பைண்டாக காட்டுறேன் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்றா, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஆனால் கொஞ்சம் டைம் விட்டு தான் நடந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன், அப்பயும் ஒழுங்காக வரல. என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு போய் பார்த்தா கீழே இந்த மாதிரி த்ரெட்டு சிக்கியிருக்கு. சரி என்ன பண்ணுறது, மறுபடியும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அந்த லாஸ்ட்டாக நான் அந்த கிளிப் கூட ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துச்சு, அந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போவுமே நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போடுவேன், அப்படி இல்லை, கொஞ்சம் ஜிக்ஸாக்காக தான் வரும். போக போக பழகிரும். தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். உங்களுக்கும் அப்படி வருதுன்னா கவலைப்படாதீங்க, போக போக சரியாக போயிடும். இப்போ தைக்கிறேன் பாருங்கள், இப்போயும் ஸ்மூத்தாக தான் தெரியும். நான் லாஸ்ட் டைம் தைக்கும் போது அப்படி தான் ஸ்மூத்தாக தான் தெரிஞ்சது. பட் அப்போ ஒழுங்காக வரல, இப்போ ஒழுங்காக வந்துருச்சு. பாருங்கள், பின்னாடி திருப்பி காட்டுற ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கணும் நம்ம எதுக்குமே. அப்பப்போ நான் நடுவில் எடுத்து பார்த்தேன். அவ்வளோதான், தைச்சி முடிச்சாச்சு. பொறுமையாக தான் தைக்க முடியும். அப்படியே ஃபாஸ்ட்டாக போனால் கூட ஸ்டிச்சஸ் கரெக்டாக வராது. நம்ம பொறுமையாக தான் தைக்கணும். பொறுமை ரொம்ப 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 முக்கியம். தைச்சி முடிச்சுட்டா அவ்வளோதான். இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதில் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நம்மளுக்கு மட்டும் தான் இது வருதா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வரும்ல, அது இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதை ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து யாரும் சொல்லலை இப்படி தான் இருக்கும், இது பரவாயில்ல அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மாற்றும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தால நான் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுற கிளிப் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. அது அந்த த்ரெட்டு போய் கீழே பாபினில் மாட்டுறது தான். அந்த மாதிரி எந்த மிஸ்டேக் வந்தாலுமே நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ஒழுங்காக வராது. ஸ்டிச் ஒழுங்காக வரலன்னா நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ண தான் செய்யணும், வேறு வழியே இல்லை. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then டாடா பை, see you soon.